மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் கணக்கு என்னவென்றால் prove that 7, -5 lines on the circle x squared plus y squared minus 6x plus 4y minus 12 equal to 0. அதாவது 7, -5ங்கிற இந்த புள்ளியானது கொடுக்கப்பட்டுள்ள இந்த வட்டத்தில் உள்ளது என்று நிரூபி. அடுத்த क्वेश्चन என்னன்னா also find the other end of diameter through 7, -5. 7, -5ங்கிற பாயிண்ட் வழியா செல்லக்கூடிய டயாமீட்டருடைய இன்னொரு முடிவு புள்ளி அதர் எண்ட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்யூஷன். இப்போ சர்க்கிள் எப்படி இருக்கு? இப்படி ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல 7, -5 அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் அதனுடைய அந்த புள்ளி வழியா செல்லக்கூடிய டயாமீட்டர், சர்க்கிளுக்கு ரொம்ப ஏராளமான டயாமீட்டர் வரையலாம். சென்டர் வழியா பாஸ் பண்ணக்கூடிய எல்லா லைன்ஸையுமே நம்ம டயாமீட்டரா சொல்லலாம். இப்போ சென்டர் வழியா இந்த டயாமீட்டர் பாஸ் பண்ணுது, அதனுடைய அதர் எண்ட் ஒரு முடிவு புள்ளி 7, -5, இன்னொரு எண்ட் அதர் எண்ட் என்ன அப்படின்னு கேட்கிறோம். நம்ம அந்த அதர் என்ன ஸ்மால் a, ஸ்மால் பின்னு நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ முதல் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். given சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் என்னன்னா x² + y² minus 6x plus 4y minus 12 equal to 0. இந்த சர்க்கிள்ல 7, -5ங்கிற பாயிண்ட் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கு put x-க்கு பதிலா இந்த சமன்பாடுல 7ம் y-க்கு பதிலா -5ம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது x-க்கு பதிலா 7² y-க்கு பதிலா -5² -6 into x-க்கு பதிலா 7 plus 4 into y-க்கு பதிலா -5 minus 12 equal to 0. இப்போ 7 into 7 49 plus -5 into -5 minus into minus plus ஆயிரும். 5 into 5 25 minus 6 into 7 42 plus 4 into -5 minus 20 minus 12 equal to 0. இப்போ plus வேல்யூ ஆட் பண்ணனும். அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா 74 minus வேல்யூ அவ்வளோ ஆட் பண்ணா -42 -20 -62 again -12 ஓ -74 equal to 0. satisfied கரெக்ட்டா வரும். 74 - 74 equal to 0. therefore the point என்ன பாயிண்ட் 7, -5 lies on the given circle. கொடுக்கப்பட்ட சர்க்கிள்ல இருக்கு அப்படிங்கிறது. இப்போ அதர் எண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அதர் எண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணுவோம். let a, b be the other end of diameter. the diameter உடைய ரெண்டு எண்ட், ஒரு எண்ட் 7, -5 கொடுத்திருக்காங்க, இன்னொரு எண்ட் a, b ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். இப்போ அந்த டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட்னா நடுப்புள்ளி. இந்த டயாமீட்டருடைய நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா x1 + x2/2, y1 + y2/2. ஒரு கோஆர்டினேட் x1, y1, இன்னொன்று x2, y2ன்னு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா ரெண்டு x கோஆர்டினேட் ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும், y கோஆர்டினேட் ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். therefore இந்த டயாமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ள இந்த டயாமீட்டருடைய நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் எதுவோ அதுதான் சர்க்கிளுடைய சென்டர். நான் இப்போ முதல்ல டயாமீட்டர் கண்டுபிடிப்பேன், அதுக்கப்புறம் சர்க்கிளுடைய சென்டர், சர்க்கிளுடைய சமன்பாடு இருக்கு, அதுல இருந்து சர்க்கிளுடைய சென்டர் கண்டுபிடிக்க போறேன். இந்த ரெண்டு பாயிண்டும் வெவ்வேறு பாயிண்ட் இல்லை, ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். எவ்வளவு டயாமீட்டர்னாலும் வரையலாம். அந்த டயாமீட்டருடைய மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி எதுவோ அதுதான் வட்டத்துடைய மையமா இருக்கும். அதனால இந்த ஒரு
க்ளூவை நான் யூஸ் பண்ணி இதை நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் த டயமீட்டர் கண்டுபிடிக்கிறேன். A, Bங்கிறது other end of the diameter. Therefore, midpoint of diameter. கண்டுபிடிக்கிற ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. Therefore, midpoint is x1. x1ங்கிறது இதை x1, y1 எடுத்துக்குவோம், தெரியாத பாயிண்ட x2, y2 அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ x1 உடைய வேல்யூ தட் இஸ் a பிளஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய x கோஆர்டினேட், x2ங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் உடைய x கோஆர்டினேட் தட் இஸ் 7/2, y1ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடைய y கோஆர்டினேட் b பிளஸ் y2ங்கிறது இந்த செகண்ட் பாயிண்ட் உடைய y கோஆர்டினேட் -5 divided by 2. Therefore, midpoint is a plus 7/2, b plus into minus 5 divided by 2. இதுதான் சர்க்கிளுடைய midpoint. இப்போ சர்க்கிளுடைய சென்டர், சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் இருக்கு x² plus y² minus 6x plus 4y minus 12 equal to 0. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து 2g உடைய வேல்யூ minus 6, 2f உடைய வேல்யூ 2fy, 2f உடைய வேல்யூ 4. அப்போ g உடைய வேல்யூ -6/2, f உடைய வேல்யூ 4/2. g equal to -3, f equal to 4 divided by 2. சென்டருக்கு ஃபார்முலா என்ன? சென்டர் -g, -f. Therefore, the center of the circle center is g உடைய வேல்யூ -3. இப்போ -g அப்படின்னா -1 பெருக்கினா -3 என்ன ஆயிரும்? +3 ஆயிரும். f உடைய வேல்யூ 2, -f உடைய வேல்யூ -2. இது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளும் டயமீட்டர் உடைய மிட் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்டும் nothing but the same point. Therefore, 1 and 2 are same. ரெண்டு ஒரே பாயிண்ட் தான். Therefore, a plus 7 divided by 2, b minus 5 divided by 2 equal to 3, minus 2. Therefore, ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல்னா x கோஆர்டினேட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி y கோஆர்டினேட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். a plus 7/2 equal to 3, b minus 5 divided by 2 equal to -2. Therefore, a plus 7 equal to 2 into 3, cross multiplication, 2 into 3, 6. b minus 5 equal to 2 into -2, that is -4. Therefore, a equal to right hand side 6 இருக்கு, இந்த 7 right side போச்சுன்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு போகும்போது -7 ஆகும், +7. அதே மாதிரி b ஈக்குவல் டு the -4 இருக்கு, the -5 அங்க போகும்போது +5 ஆகும். Therefore, a equal to 6 minus 7, that is -1. b equal to 5 minus 4, that is 1. Therefore, the other end of diameter is a, bங்கிறத அதர் எண்ட் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ a உடைய வேல்யூ -1, b உடைய வேல்யூ 1. This is the other end of the diameter. அடுத்த சம். If the diameter of a circle is the line joining the points 2, -1 and -4, 5. Find the equation of the circle. Also find the center and radius. இந்த சம் வந்து ஏற்கனவே நம்ம 2 மார்க் क्वेश्चनல செய்த ரெண்டு சம் உடைய சேர்க்கை தான் இந்த சம். நம்ம தனியா ரெண்டு ஒரு டயமீட்டர் உடைய எண்ட் வெர்டிசஸ் கொடுத்திருந்தானா சர்க்கிளுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கக்கூடியதும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு சர்க்கிளுடைய சமன்பாடு இருந்துச்சுன்னா அதுல இருந்து சர்க்கிளுடைய
சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்க தனித்தனியாக பார்த்துருக்கோம். இது ரெண்டையும் சேர்ந்து உள்ள ஒரு கணக்கு. இந்த மாதிரி சமீபத்தில் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இது சமீபத்தில் கேட்ட ஒரு சம் தான் இது. சொல்யூஷன். First, if the diameter of a circle is the line joining the points, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளுடைய டயமீட்டர் ஆனது 2,-1 என்ற புள்ளியையும் -4,5 என்ற புள்ளியையும் இணைக்கின்ற கோடானது டயமீட்டர் விட்டமா இருக்கக்கூடிய வட்டத்தின் சமன்பாடு என்ன? அதுதான் முதல் கொஸ்டின். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட லெட் அப்படின்னு போட்டு x1, y1 அந்த பாயிண்ட் என்னன்னா 2, -1. அடுத்தது x2, y2 அது என்ன பாயிண்ட்னா -4, 5. இப்போ டயமீட்டருடைய எண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சர்க்கிளுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும். The equation of circle. Equation of circle is x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. x minus x1 first point உடைய x coordinate x1 க்கு வேல்யூ என்னது 2. அடுத்தது x minus x2 second point உடைய x coordinate that is -4. ஏற்கனவே ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. x2 க்கு பதிலா -4. அடுத்து plus y minus y1 ங்கிறது முதல் பாயிண்ட் உடைய y coordinate that is -1 y minus y2 second point உடைய y coordinate 5 equal to 0. Therefore x minus 2 into x plus 4 minus into minus plus 4 plus y plus 1 into y minus 5 equal to 0. X into x multiply பண்ணுவோம். X into x x squared, x into 4 4x, minus 2 into x minus 2x, minus 2 into 4 minus 8 plus y into y y squared, y into minus 5 minus 5y plus 1 into y y 1 into minus 5 minus 5 equal to 0. First term வச்சு the second ரெண்டு உறுப்பு இருக்கு. அதுல ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும். x into x x squared, x into 4 4x. Next the second term கொண்டு ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும். minus 2 into x minus 2x minus 2 into 4 minus 8. அதே மாதிரி தான் இதுல y into y y squared, y into minus 5 minus 5y. Next இந்த ரெண்டாவது உறுப்பு கொண்டு ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும். plus 1 into y plus y plus 1 into minus 5 minus 5 equal to 0. Therefore x squared plus அடுத்து இந்த y squared, x squared plus y squared சர்க்கிளுடைய வடிவத்தில் நான் எழுதுறேன். முதல்ல x squared உறுப்பு, அடுத்து y squared. 4x minus 2x that is plus 4x minus 2x that is 2x minus 5y plus y minus 5y plus 4y 1y so that is minus 4y minus 5 plus 1 minus 4 into y minus 4y minus 8 minus 5 that is 13. 8 plus 5 13 minus value lakana minus value equal to this is the equation of the circle whose ends of the diameter are 2, -1 and -4, 5. இது first portion முடிஞ்சு. அடுத்தது we have to find the center and radius of the circle. Center கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதுல 2g உடைய வேல்யூ x squared என்ன வடிவம் x squared plus y squared plus 2gx 2g க்கு பதிலா 2x ல இருக்கு. 2gx க்கு பதிலா 2x 2fy க்கு பதிலா -4y y ஐ விட்டுட்டோம்னா 2f உடைய வேல்யூ -4. அடுத்தது இந்த c க்கு வேல்யூ -13. g equal to 2/2 f equal to this -4 the 2 கீழ வரும் 2 c equal to -13. Therefore g equal to 1 f equal to -2 c equal to -13. center के formula என்னன்னா center is -g, -f. Therefore the center of this circle is
g உடைய வேல்யூ 1 மைனஸ் g உடைய வேல்யூ -1 f உடைய வேல்யூ -2 மைனஸ் கொண்டு பெருக்கினா மைனஸ் f கிடைக்கும். அப்போ -2 மைனஸ் கொண்டு பெருக்கினா +2. therefore center of the circle நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரேடியஸ். ரேடியஸ் equal to root of g square plus f square minus equal to root of g உடைய வேல்யூ, g க்கு வேல்யூ 1 உடைய ஸ்கொயர் plus f உடைய வேல்யூ -2 அந்த -2 உடைய ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ் c உடைய வேல்யூ -13 that is -13. therefore this is root of 1 square 1 plus -2 square -2 into -2 plus 4 minus into -13 plus 13. therefore this is root of 13 plus 4 17 plus 1 18. this is the radius of the circle. Radius of the circle. Hence we find the center of the circle is -1, 2 and radius of the circle is root of 18. Next நம்ம பார்க்கக்கூடியது concentric circles. Concentric circles உடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது ஒரு சர்க்கிள், அதுக்கு வெளியில இன்னொரு சர்க்கிள், அதுக்கு வெளியில இன்னொரு சர்க்கிள், இப்படி ஏராளமான சர்க்கிள்ஸ் வரையலாம். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்துக்குமே சென்டர் வந்து ஒரே பாயிண்ட், பட் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ரேடியஸ் வித்தியாசமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். சென்டர் சேமா சென்டர் கான்சென்ட்ரிக் circles are circles having same center with a different radii are called concentric circles. அதாவது வட்ட மையம் வந்து ஒரே வட்ட மையம் தான், பட் அதனுடைய ரேடியஸ் ஆரம்ங்கிறது வித்தியாசமான ஆரத்துல ஒரே வட்ட மையத்தை வச்சுட்டு வித்தியாசமான ஆரத்துல வரையக்கூடிய பல்வேறு சர்க்கிள்ஸ் இருக்குன்னா அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். அதான் அதனுடைய டெஃபினிஷன். இப்போ கான்சென்ட்ரிக் சர்க்கிளுடைய இப்போ பொதுவாக சர்க்கிள்ஸ் வந்து சர்க்கிளுடைய ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா n is x squared plus y squared plus 2gx plus 2fy plus c equal to 0. அதான் சர்க்கிளுடைய பொது வடிவம். அப்படிதானே? இப்போ வந்து any circle concentric with the circle x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0 is in the form x square plus y square plus 2gx plus 2fy plus c க்கு பதிலா plus d equal to 0. அதாவது ஒரு சர்க்கிள் ரெண்டு சர்க்கிளுடைய சமன்பாடு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த சமன்பாடை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம்னா அந்த ரெண்டு சர்க்கிளும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தானா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்னா அந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் எக்ஸ் ஸ்கொயர்டு டேர்ம் ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்கும், ஒய் ஸ்கொயர் டேர்ம் ஒரே மாதிரி இருக்கும், எக்ஸ் உறுப்பு சப்போஸ் இதில் 2x இருந்துச்சுன்னா இங்கேயும் 2x, அடுத்தது ஒய் உறுப்பு இங்கே 4y இருந்துச்சுன்னா இங்கேயும் 4y, பட் இங்கே கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருக்கும், இந்த இன்னொரு ஈக்குவேஷன் இன்னொரு கான்ஸ்டன்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சர்க்கிள்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு சம் 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான் ஷோ தட் தி சர்க்கிள்ஸ் x squared plus y squared minus 2x plus 4y minus 3 equal to 0 and x squared plus y squared minus 2x plus 4y plus 5 equal to 0 are concentric circles. So ரெண்டு சர்க்கிள்ஸ் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் தானே நிரூபி அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளுடைய ஈக்குவேஷன்ஸையும் பார்த்துக்கலாம். முதல் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த சர்க்கிளுடைய சமன்பாட்டில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கேயும் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து மைனஸ் 2x, இங்கேயும் மைனஸ் 2x, இங்கே பிளஸ் 4y, இங்கேயும் பிளஸ் 4y, இங்கே மைனஸ் 3, இங்கே பிளஸ் 4. அப்போ அந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் எதுல வித்தியாசம் இருக்குன்னா கான்ஸ்டன்ட் உறுப்பு மாறிலின்னு சொல்றோமே அந்த கான்ஸ்டன்ட் உறுப்பு மட்டுமே வித்தியாசமா இருக்கு. மிச்சம் உள்ள முதல் 4 உறுப்புமே சேமா இருக்கு. அதனால இந்த சமன்பாடை பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம என்ன சொல்லிடலாம்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்ப இந்த சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா now solutions. The two equations of circles differ only in constant term. Therefore, the circles are concentric. அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். அதாவது இந்த ரெண்டு சர்க்கிள்ல சமன்பாட்டிலையும் ரெண்டு சர்க்கிளுடைய சமன்பாட்டிலையும் இந்த கான்ஸ்டன்ட்டை மட்டும் வித்தியாசமா இருக்கு, மிச்சம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் கான்சென்ட்ரிக் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா வேற ஒரு மெத்தட்ல சொல்றதா இருந்தாலும் நம்ம சாதாரணமாக முதல் ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கணும். இதில் 2g உடைய வேல்யூ 2f உடைய வேல்யூ இதை எடுத்துக்கிட்டு gf கண்டுபிடிச்சு அதனுடைய சென்டர் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி செகண்ட் சர்க்கிள், அந்த செகண்ட் சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் எடுத்து அதில் 2g உடைய வேல்யூ 2f உடைய வேல்யூ எழுதிட்டு gfக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மைனஸ் g மைனஸ் n, அதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ முதல் சர்க்கிளுடைய சென்டர் கண்டுபிடிக்கிறோம், ரெண்டாவது சர்க்கிளுடைய சென்டர். இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை பார்த்தோன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2g உடைய வேல்யூ -2, அப்போ g உடைய வேல்யூ -2/2 -1, 2f உடைய வேல்யூ 4, f உடைய வேல்யூ 4/2, 4/2 இந்த 2 கீழே வந்துரும், அப்போ 2. அப்போ சென்டருக்கு ஃபார்முலா என்னது? -g, -n. இங்கே g உடைய வேல்யூ -1, அதனால -g க்கு வேல்யூ +1, f உடைய வேல்யூ 2, அதனால -f உடைய வேல்யூ -2. இது முதல் சர்க்கிளுடைய சென்டர். செகண்ட் சர்க்கிளுடைய சென்டர் கண்டுபிடிச்சாலும் பாருங்க, இப்போ 2g உடைய வேல்யூ -2, 2f உடைய வேல்யூ 4, g க்கு வேல்யூ -2/2 -1, f க்கு வேல்யூ 4/2, that is 2. Therefore center -g, -f. அப்போ g க்கு வேல்யூ -1 னா -g க்கு வேல்யூ +1, f க்கு வேல்யூ 2 னா -f க்கு வேல்யூ -2. ரெண்டு சென்டர் சேமா இருக்கு, ரேடியஸ் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வித்தியாசமா இருக்கனால ரேடியஸும் வித்தியாசமா இருக்கும். சென்டர் சேமா இருக்கு, அதனால இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்றதா இருந்தா இந்த டெஃபினிஷன், the two equations of the circles differ, வித்தியாசப்படுது, differ in constant term, hence the two circles are concentric circles. அடுத்த sum, find the equation of the circle passing through the point 5, 4 and concentric with the circle x squared plus y squared minus 8x plus 12y plus 14 equal to 0. Solution. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்கு வெளியில ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இப்போ என்னன்னா ஒரு சர்க்கிளுடைய சமன்பாடை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள உள்ள சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த உள்ள உள்ள அந்த சர்க்கிளுடைய சமன்பாடு x² + y² minus 8x plus 12y plus 15 equal to 0. இப்போ இந்த சர்க்கிளுக்கு வெளியில இன்னொரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் வந்து ஏற்கனவே உள்ள சர்க்கிளுக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இந்த ரெண்டு சர்க்கிளுமே கான்சென்ட்ரிக் சர்க்கிள். மோரோவர் இந்த சர்க்கிள் எந்த பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுதுன்னா 5,4 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுது. அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவங்க கொடுத்துருக்காங்க, இன்னொரு சர்க்கிள் இந்த சர்க்கிளுக்கு கான்சென்ட்ரிக்கா உள்ள சர்க்கிள், பட் it passes through the point 5,4. Then what is the equation of this circle which is asked? Therefore first given circle is x² plus y² minus 8x plus 12y plus 15 equals. இது கொடுத்துருக்கக்கூடிய சார்
நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு கான்சென்ட்ரிக்கா உள்ள ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் எது வழியா பாஸ் பண்ணுது 5,4 வழியா. சரி, இப்போ இதுக்கு கான்சென்ட்ரிக்கா உள்ள சர்க்கிள் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? therefore the concentric circle is concentric circle yes. the first circle concentric உள்ள circle இப்படி தான் இருக்கும். எப்படின்னா x² + y² minus 8x plus 12y plus d equals. இப்போதான் நம்ம படிச்சோம், ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளுடைய வடிவம் x² plus y² plus 2gx plus 2fy plus c equal to 0 னா கண்டிப்பா அதனுடைய கான்சென்ட்ரிக் சர்க்கிள் எப்படி இருக்கும்? x² plus y² plus 2gx plus 2fy plus d equal to 0. The two equations differ only in constant term. Therefore இத முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய சர்க்கிளுடைய சமன்பாடு, நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள், அந்த சர்க்கிள் வந்து முதல் சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அதனால ஃபர்ஸ்ட் உறுப்பு x², செகண்ட் உறுப்பு +y², இங்க -8x ல இங்கே -8x plus 12y னா இங்கே 12y. இந்த +15ங்கற கான்ஸ்டன்ட் பதிலா +d ங்கற கான்ஸ்டன்ட் நம்ம அஸ்யூம் பண்றோம் equal to 0. பட் அந்த d உடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த d வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு ப்ரூவ் கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள் எது வழியா பாஸ் பண்ணுதுன்னா 5,4ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுது. Now it passes through 5,4. இப்போ அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள் 5,4ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் பண்றதுனால இந்த பாயிண்ட் ஆனது, இந்த புள்ளியானது இந்த சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய சர்க்கிள்ல இருக்கு. இப்போ சர்க்கிள்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுமே சர்க்கிளுடைய சமன்பாட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த விதத்துல இந்த சமன்பாட்டுல x-க்கு பதிலா 5, y-க்கு பதிலா 4 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நமக்கு ரைட் இருக்கு. therefore put x-க்கு பதிலா 5, y-க்கு பதிலா 4 in this equation. In equation we take this as equation number 1 in 1 போட்டோம்னா x-க்கு பதிலா 5, 5² plus y-க்கு பதிலா 4, 4² minus 8 into x-க்கு பதிலா 5 plus 12 into y-க்கு பதிலா 4 plus d equal to 0. 5 square that is 25, 4 square plus 16 minus 8 into 5 40 plus 12 into 4 48 plus d equal to 0. 25 plus 16 41, 41 minus 40 1, 1 plus 48 that is 49 plus d equal to 0. Therefore d equal to the plus 49 right side போகும்போது minus 49. Therefore d க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது இல்ல, நம்ம ஏன் d க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கான்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம்ல, அதுல இந்த d யை ரிமூவ் பண்ணிட்டு இந்த -49 ல அத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore the concentric circle is x² plus y² minus 8x plus 12y plus d க்கு பதிலா -49 equal to 0. This is the circle concentric with the given circle and it passes through the point 5,4.